to Sivarena's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் ரொட்டி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னா கேப்சிகம் கிரேவி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். கேப்சிகம் கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்கும். நான் இது மாதிரி கேப்சிகத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும் தேவையில்லை, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும். இப்போ கேப்சிகத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேப்சிகத்தையும் ஆனியனையும் இது மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுனால கேப்சிகம் கிரேவிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் இருக்கும், அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சது 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கிட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கடலை மாவு எதுக்காக சேர்க்கணும்னா கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. மசாலா சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடலை மாவு சேர்த்துருக்கனால அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்போ கிரேவி திக்னஸ் வராது. இது ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கேப்சிகத்தையும் ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ நானும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு திரும்பவும் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லே கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு வச்சு 5 மினிட்ஸ் சிம்லே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான தாபா ஸ்டைல் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னும் இட்லி, தோசை, நான் கூடலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.